எல்லா காரியங்களும் ஜெயமாகும். கோவில் அப்படின்றது ஒரு மன அமைதி பெறக்கூடிய இடம், நிறைவாக நமக்கு நம்முடைய மனசை நிலைநிறுத்திக்கக்கூடிய இடம். கோவில் இருக்கிற தெய்வங்கள் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கண்டிப்பாக பண்ணும். ஆனா மனித ரூபத்துல வாசகம் செய்யறதுக்கும் வாக்கு அளிக்கிறதுக்கும் உங்களுடைய மன உறுதியோடு இருக்கிற நம்பிக்கை தான் ஜெயமாகும். அதாவது எதை சொன்னாலும் ஒரு சிலருடைய நாவால் அர்ச்சனை பண்ணால் நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய நாவல் இருக்கக்கூடிய அச்சரங்கள் அது பலிப்பு சக்தியை கொடுக்கும். ஆன்மா அப்படின்றது தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்றவருக்கு அந்த தேவகுணம் அவங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய வாக்கு, அந்த வாக்கு பலிதமாகும். இந்த ஆலயம் எழும்புறதுக்கு ஒரு சில காரணங்கள். இது ஆதியில் பல்லவ ராஜா காலத்தில் இது ஒரு ஓடை, கம்பா நதிக்கரை. இந்த நதிக்கரையில் இந்த இடம் ஏனை பள்ளம் தாக்கு. இந்த இடம் ராஜாக்கள் ஏனைப்படை வச்சிருந்த ஒரு பள்ளத்தாக்கு. இந்த இடம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி அது போல இருந்த இடம். இங்கே தேர்ந்தெடுத்து இந்த ஆலய அமர்த்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஆதி காமாட்சி அம்மன் அவதரிச்ச 2000 ஆண்டுக்கு முன்னாடி 3000 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆதி காமாட்சி இது வனம், அதாவது பாலைவனம் வரை ஒரு காடு. காஞ்சிபுரம் அப்படின்றதுக்கு என்னன்னா இது ஒரு காடு. இந்த இடத்துல வனக்காளி அவதாரத்துல காஞ்சி நகருக்கு காமாட்சி தேவி உருவான இந்த ஊர். அப்போ காஞ்சி போயிருந்ததுனால இந்த இடத்துல எந்த ஒரு விருட்சகமும் கிடையாது. அதனால இந்த கோவில் இங்க உருவாகிறதுக்கு மூல காரணம் காமாட்சி அம்மனுடைய மேற்கு புறத்துல ஆதி காமாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துக்கு மேற்கு பகுதியில பச்சையம்மனுடைய ஸ்ரீ பச்சையம்மனுடைய ஆலயத்துக்கு எதிர்புறத்துல மையமாக மன்னார் சாமியோடைய நடு சென்ட்ரல இந்த இடம் இருந்தது வனக்காளி. இந்த வனக்காளி இங்க உலாத்தினதுனால இந்த கோவில் உருவாயிருக்கு. அது மட்டுமல்ல, இதுக்கு அடையாளமாக 2000 வருஷத்துக்கு முன்ன உருவான அந்த அம்மனுடைய ரூபம் ஒரு மரம். அந்த மரத்துல இருந்துதான் இந்த வனம், அதாவது இலப்பக்காடு, அந்த இடத்துல இருந்து உருவானதுக்கு அடையாளமா அந்த அம்மன் மரத்துலதான் தங்கி இருந்தார். அந்த ஆதி காமாட்சின்ற உருவம் ஒரு மரத்தினுடைய அடியில தான் அமர்ந்திருந்தது. அதுக்கு அடையாளமா இந்த கோவிலுக்கு முன்புறம் ஒரு ஈச மரத்துல இப்ப அந்த அம்மன் அவதரிச்சிருக்குது. அந்த அம்மன் அந்த ஈச மரத்துல அவதரிச்சிருக்கிறதுனால இந்த கோவில் உருவாக்கப்பட்டு வருது. இதோடைய வரலாறு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு சில காலம் போகணும். நீங்க அப்ப கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு அந்த ஈச மரத்தாண்ட போய் யாரு எதை கேட்டாலும் மனமுருகி கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். அவருடைய வேண்டுதலையே அங்க வைச்சால் அது பூர்த்தியாகும். புத்திர பாகியம் இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் கேட்டாலும் கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடத்தி கொடுனாலும் நடக்கும். தம்பதிகள் பிரிஞ்சிருந்தால் ஒண்ணு சேர்த்து வைன்னு கேட்டாலும் செய்யும். இது ஏன்னா ஆதி காலத்துல எந்த உடல் ரீதியாகவும் வாக்களிச்சது அல்ல. யார் மீதும் அருள் வாக்கு சொல்லி நடைபெற்றது அல்ல. ஒவ்வொரு தேவதையும் மரத்தினிலையும் சிலையிலையும் இருந்துதான் செயல்பட்டாங்க. இப்ப அது போல அந்த மரத்தாண்டு இருந்து இந்த காளிகாம்பாள் செயல்பட்டு வருகிறார். நீங்க அங்க கேளுங்க, உங்களுக்கு வேண்டியமானது என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும், நடத்தி கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஆலயத்துடைய முதல் ஏற்பாடான ஒரு தலைப்பு.